الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: ليس في جوفه شيء من القرآن كالبيت الخرب، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஹல்லாவின் மிக முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் மார்க்க கல்வி. ஒவ்வொரு மஹல்லாதோறும் மக்தப் மதரசாக்களை வலுப்படுத்த வேண்டும். மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் யாருக்கெல்லாம் ஓத தெரியவில்லையோ அவர்களெல்லாம் அந்த மதரசாவினுடைய மாணவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்வோராக மாற வேண்டும். குர்ஆனுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். இதுதான் நாளைக்கு மறுமையில் நமக்கு வெற்றியை தரக்கூடிய, மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் வெற்றியை தரக்கூடிய மிக மிக உன்னதமான முக்கியமான ஒரு விஷயம். குர்ஆனை பற்றி பிடித்து கொள்வது, மார்க்கத்தை பற்றி பிடித்து கொள்வது, அதற்கு முன் ஏற்பாடாக மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வது, ஆரம்ப கல்வியாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஓதுவதை தெரிந்து கொள்வது, அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தொழுகை சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கல்வி, இதுவெல்லாம் ஒவ்வொரு மஹல்லாவிலும் மக்தப் மதரசா என்ற பெயரிலும் நிஸ்வான் மதரசா என்ற பெயரிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கிருபையால் சில மஹல்லாக்கள், மிகவும் மார்க்க ரீதியாக பின்தங்கியிருந்த மஹல்லாக்கள் கூட இது போன்ற மதரசாக்களின் மூலமாக நல்ல மார்க்க கல்வி ஞானம் பெற்று அதன் மூலம் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக அந்த மொஹல்லாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய பரக்கத்துகளையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்தி முன்பு இருந்த சாதாரண நிலையை விட மிக உன்னதமான நிலைமைக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜும்மாவிலே மதரசா தான் இஸ்லாமிய வாழ்வின் தலைவாசல் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரே ஒரு இரவு கடப்பதற்குள் குர்ஆன் நம்மை விட்டு போய்விடும். யாரெல்லாம் குர்ஆனை மனனம் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்தும் போய்விடும். வீடுகளிலே வைத்திருக்கக்கூடிய அந்த பிரதிகள்,
அந்த பிரதியிலிருந்தும் அந்த குர்ஆன் எடுபட்டு போய்விடும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இல்லங்களில் இருக்கக்கூடிய அந்த பிரதிகள், குர்ஆனுடைய பிரதியிலிருந்து குர்ஆன் உயர்த்தப்படுகிறது, சரி, குர்ஆனை மனனம் செய்த உள்ளங்களிலிருந்து இதயங்களிலிருந்தும் அல்லாஹ் எடுத்து விடுவான் என்று கேட்கப்பட்ட பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரே ஒரு இரவு கடக்கும் நேரம்தான், காலையில் வரும் பொழுது குர்ஆனை மனம் செய்த ஹாஃபிகளுக்கு கூட எதுவுமே என்ன செய்யாத உள்ளத்திலே இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா மாத்திரம் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சாதாரணமானவர்கள் அனுதினமும் அவர்கள் இந்த உலகத்துடைய பேச்சுக்கள், செல்போன்ல பார்க்கப்பட்ட அந்த சினிமாக்கள், வீண் விளையாட்டுகள், இதுவெல்லாம் தான் நாளைக்கு வீண் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அன்றைய நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே இருக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், குர்ஆனுக்கு பதிலாக அவருடைய உள்ளத்திலே என்ன இருக்கும்? அறியாமை காலத்துடைய சொற்கள், கவிதைகள், இதுதான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செல்போன்ல பார்க்கக்கூடிய காட்சிகள், செல்போனில் வரக்கூடிய அந்த ஆடியோ வீடியோ பார்க்கக்கூடிய இமேஜ்கள், இதுதான் நம்முடைய உள்ளத்தில் இறங்கி கொண்டே இருக்கிறது. மணிக்கணக்காக நாம் இணையத்திலே செலவிடக்கூடிய நாம் நேரங்களை கொஞ்ச நேரம் குர்ஆனை நாம் எடுத்து பார்ப்பது என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு நாளைக்கு நான் ஒரு அரை ஜுஸாவது ஓதிடுவேன், ஒரு நாளைக்கு நான் அரை மணி நேரமாவது குர்ஆன் எடுத்து பார்த்துடுவேன், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை இல்மு தேடல், கல்வியுடைய தேடல் ஒரு அரை மணி நேரமாவது என்னிடத்தில் இருக்கும் என்று இப்போ உள்ள காலகட்டத்தில் சில நபர்களை தவிர எல்லோராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு பலகீனம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நவீன காலத்தில் செல்போன் நம்முடைய கைகளில் இருப்பதினால், இன்டர்நெட் நம்முடைய கைகளில் இருப்பதினால் சதா காலமும் அதை நாம் பயன்படுத்துவதிலே தான் குறியாக இருக்கிறோமே தவிர மற்ற மக்களிடத்தில் நல்ல பேச்சுக்கள் கூட நாம் பேசுவது கிடையாது. ஒரு நேரம் இருந்தது, ஒரு அரை மணி நேரம் பொழுதை போக்குவதற்கு ரொம்ப சிரமப்படணும். எங்கேயாவது யாருக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய நேரம், ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டில் பேருந்துக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய நேரம், எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கக்கூடிய அந்த நேரங்களை ரொம்ப நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ காத்திருப்பு நேரங்கிறது நமக்கு சிரமமே இல்லாமல் போய்விட்டது. காரணம், அந்த நிமிடங்கள் எல்லாமே நம்முடைய இன்டர்நெட்டில், செல்ஃபோனில் அப்படியே கழிந்து கொண்டே இருக்கும். சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், பல மணி நேரம் இதற்காகவே நாம் செலவிடுகின்றோம். ஆனால் குர்ஆன் ஓதுவதற்கும், குர்ஆன் சார்ந்த விஷயங்களை, மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும், இல்மு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் நாம் செலவிடக்கூடிய அந்த நேரங்கள் மிக குறைவு. சில நபர்களுக்கு அது இல்லாமலே போய்விட்டது. குர்ஆனை விட்டும் தீனுடைய சூழ்நிலையை விட்டும் குடும்பங்கள் நீங்கி விடுமையானால் அந்த குடும்பங்கள் எல்லாம் வீணாகி போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக, சத்தியமாக கியாமத்துடைய நெருக்கத்திலே இந்த குர்ஆன் உயர்த்தப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கியாமத்துடைய நெருக்கத்தில் குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும். இப்போ இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்காது. அப்ப அதற்கு முன்பாகவே அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். எந்த பூமியில மழை இல்லையோ அந்த பூமியில என்ன செய்யாது? பயிர்கள் விளையாது, வீணாகி போயிடும். விதைச்சாச்சு, மழை பெய்யல, அந்த விவசாயம் என்ன செய்ய? விளையாது, பயிர்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? வீணாகி போயிடும். அதே போன்றுதான் எந்த வீட்டிலே குர்ஆன், ஹதீஸ், தீனுடைய கல்வி இல்லையோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்ததிகள் வீணாகி போய் விடுவார்கள் என்பது ஒரு உருது கவிதை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக குர்ஆன், ஹதீஸ், மார்க்க ஞானம் இதுவெல்லாம் நாம் கற்றுக்கொள்வது என்பதும் அதன்படி அமல் செய்வதும் என்பதும் இஸ்லாமியனாகிய நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமான கடமை. அது மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியினர்களுக்கு, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களிலே மிக முக்கியமான சொத்து மார்க்க ஞானம்தான். குர்ஆன் ஓத தெரியாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு துர்பாக்கியம். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருடைய உள்ளத்திலே, மனதிலே அறவே
ஒரு சூறா கூட மனதிலே மனப்பாடம் இல்லையோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த உள்ளம் ஒரு பாலடைந்த வீட்டை போன்று. லைஸ ஃபீ ஜௌஃபி ஷையும் மினல் குர்ஆன் கல் பைத்துல் ஹர்ப். யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய எந்த வசனமும் உள்ளத்திலே மனனமாக இல்லையோ அவர் பாலடைந்த வீட்டை போன்றவர் ஆவார். பாலடைந்த வீட்டில் யாரும் குடியிருக்க முடியாது. பாலடைந்த வீட்டில் என்ன இருக்குதோ விஷச்செந்துகளும் பூச்சி போட்டைகளும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளமாக ஆகிவிடும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் இந்த மதரசா என்பது இன்று நேற்று ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் அல்ல. தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மஸ்ஜித் நபவியிலே திண்ணை தோழர்களாக சாப்பாட்டிற்கு கூட அவர்கள் சாப்பாடு கூட கிடைக்காது, தன்னுடைய உழைப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவிலே இருந்தவர்கள் திண்ணை தோழர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். முழுக்க அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு ஏராளமான ஹதீஸ்கள் வந்தது. குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்கள் மிக முக்கியமானவங்க. அவங்க எத்தனையோ அதிகமான ஹதீஸ்கள் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. காரணம், மஸ்ஜித் நபவியில திண்ணை தோழர்களாக அவர்கள் இருந்தார்கள். திண்ணை தோழர்கள் என்றால் மஸ்ஜித் நபவியில மதரசா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த அந்த மதரசா இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, கியாமத் நாள் வரையும் தொடரும். அந்த மதரசாவுடைய கல்வி இருக்கிறதே மிக முக்கியம். ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் தான் என்ன செய்திருக்க வேண்டும், பள்ளிவாசல் தொடர்பிலே அந்த மதரசாவில் கல்வி பயின்றிருக்க வேண்டும். இன்றும் சொல்லிக்கொண்டுதான் நாம் இருக்கிறோம். பெரியோர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஓதுற காலத்தில் மதரசா அப்படி இருந்தது, எங்கள் அசரத்தில் என்ன செய்வாங்க, எங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப கண்டித்து கடுமையான அடி கொடுத்து எங்களை என்ன செஞ்சாங்க, ஓத வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. சில பெரியார் எப்படி சொல்கிறாங்க, அந்த காலத்தில் நாங்கள் நல்லா ஓத வச்சாங்க, ஆனால் நாங்கள் ஓத போகலை, இடையில கொஞ்ச நாள் போனோம், ஓதாமல் விட்டுட்டோம். அப்போ மதரசாங்கிறது மிக முக்கியம். அந்த மதரசாவுக்கு யாரெல்லாம் காலை மாலை மதரசாவுக்கு சென்றிருந்தார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், பெரியவர்கள் ஆனதற்கு பிறகும் அந்த மதரசாவை நினைச்சு பார்க்குறாங்க. அந்த மதரசாவின் மூலமாக அவர் ஓத தெரிந்த அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தெரிஞ்ச சட்டங்களை வைத்து அவர்கள் தொழுகையும் நோன்புகளையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மதரசாவுக்கு சென்று, பள்ளிவாசலுக்கு சென்று ஒரு குர்ஆன் ஆயத்தை கற்பது என்பது 100 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்தது. துஸல்லி மிஅத ரக்காத்தின். ஒரே ஒரு வசனத்தை நம்ம போய் மதரசாவில் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, பள்ளிவாசலில் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா 100 ரக்காத்து நம்ம தனியாக நின்று நஃபில் தொழுவதை விட சிறந்தது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், ஹஸ்ரத் அலி அவர்களே, எனக்கு மௌத்துடைய அறிகுறி தெரிந்து விட்டது, மௌத்துடைய அறிகுறி, எனக்கு மௌத்து வர்றது மாதிரி தெரியுது, நான் என்ன செய்ய இறுதி நேரத்தில்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்ய, உத்துலுபுல் இல்ம, நீங்க கல்வியை, மார்க்க கல்வியை நீங்க தேடுங்கன்றாங்க. கடைசி நேரம் வந்துருச்சா, நீங்க என்ன செய்யுங்க, மார்க்க கல்வியை தேடி போங்க. எங்கே நீங்க கல்வி கற்க முடியுமா, மார்க்கத்தை விஷயத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா, அங்கே போய் கற்றுக்கொள்ளுங்கன்றாங்க. அப்ப கடைசி நிமிடத்தில் கூட மார்க்க கல்வியை கற்பது என்பது பிரயோஜனம் தருகிறது. பெரும் அறிஞர்கள், உலமாக்கள் தன்னுடைய கடைசி நேரத்திலும் கூட ஒரே ஒரு ஹதீஸிற்காக என்ன செய்திருக்கிறார்கள், முயற்சி செய்திருக்கிறார்கள் கற்றுக்கொள்வதற்காக. இமாம் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அப்படிதான். ஒரு நேரத்தில் அவங்களுக்கு மரண தண்டனை இந்த விதித்த நேரத்தில் கடைசி ஆசை என்ன என்று கேட்டான் அரசன். அப்போ இமாம் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, கூட்டத்துக்கு மத்தியில் எல்லாரையும் வைத்து நிறைவேற்றப்படக்கூடிய தண்டனை, மரண தண்டனை. கடைசி ஆசை என்னன்னு கேட்கும் பொழுது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்னுடைய மனைவியுடைய முகத்தை நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன், என்னுடைய பிள்ளையுடைய முகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறேன், இல்லை என்னுடைய சொத்து நிறையா இருக்கு, ஒரு கையெழுத்தை போட்டுட்டு வந்துடுறேன், இந்த சொத்தை நான் இவங்கள்ட்ட மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறலாம் சொல்லலை. அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நபரை பார்த்துட்டு அந்த நபரிடத்துல ஒரு ஹதீஸ் இருக்குது,
அந்த ஹதீஸை நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்ட்டாங்க. இப்படியாக தன்னுடைய இறுதி நேரத்திலும் கூட நம்முடைய முன்னோர்கள், உலமாக்கள், இமாம்கள் ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வழங்கிய அருட்கொடையிலே ஆக பெரிய அருட்கொடை குர்ஆன். குர்ஆனும் ஹதீஸும் தான் நம்ம என்ன செய்ய வழி நடத்தும். குர்ஆனை ஹதீஸை நம்ம விட்டதின் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த குர்ஆனு ஹதீஸு, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஷரியத்துப்படி நம்ம வாழ்றது, இது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றது, இது எல்லாமே மறுமையில் தான் நமக்கு கிடைக்க போகுது, மறுமையில பார்த்துக்கலாம். சில பேருக்கு இப்படி ஒரு சிந்தனை, அது யாரு மறுமையில போய் இது பண்ண போறான், இது ஈமானுடைய குறைந்த அந்தஸ்து. அப்ப இந்த உலகத்திலே ஒரு விஷயம் உடனே கிடைக்கும் என்று இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை என்ன செய்யறோம், அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். காசு, பணம், தொழில்துறைகள், அடுத்த நேரத்தில் நமக்கு இது கிடைக்க போகுது, அதற்காகவே நிறைய முயற்சி பண்றோம். ஆனால் மார்க்க கல்வியை கற்பது, குர்ஆன் ஓதுவது, ஷரியத்துப்படி நடப்பது என்பது அது இந்த உலகத்தை நமக்கு பிரயோஜனம் தராதுன்னு நினைச்சு மறுமையில தானே கிடைக்க போகுது, பார்த்துக்கலாம். உண்மையில் முஸ்லிம் சமுதாயம் இந்த அளவுக்கு பின்னடைந்ததற்கான காரணத்தில் ஒன்று குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடிக்காததுதான் காரணம். குர்ஆனை சரியா படிச்சு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சரியா நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா இந்த உலகத்திலே வெற்றியாளர்கள் முஸ்லிம்கள் தான். எல்லா வல்லமையும் பொருந்திய அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா முஸ்லிம்கள் கையில தான் வெற்றியை கொடுப்பான். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறோம், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்கிறோம். குர்ஆன் ஹதீஸை நாம் ஏறிட்டும் பார்ப்பதும் கிடைக்காது. நமக்காக வேண்டி இறங்கப்பட்டது குர்ஆன். ஆனால் அந்த குர்ஆன் எப்போதுமே செல்ஃபில் தான் இருக்குது, வீடுகளில் செல்ஃபில் இருக்குது, நம்ம எடுக்கிறது இல்லை. எப்போதாவது குறைஞ்சபட்சம் ரமலான்லையாவது நம்ம என்ன செய்வோம், ஒரு காலத்தில் எடுத்து ஓதக்கூடிய பழக்கம் இருந்தது. இப்போ உள்ள காலகட்டத்தில் ரமலான்லையும் குறைஞ்சு போச்சு, குர்ஆன் எடுக்கிறது இல்லை. அப்போ குர்ஆன் என்பது நமக்காக இறங்கப்பட்டது, அது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கிதாபுல்லாஹ் ஹுவ ஹப்லுல்லாஹில் மம்தூது மினஸ் ஸமாஇல் அர்ல். அல்லாஹ்வுடையது ஒரு நீட்டப்பட்ட ஒரு கயிறு மாதிரியா, அல்லாஹ்வுடைய கயிறு அது வானத்திலிருந்து பூமிக்கு நீட்டப்பட்டிருக்குதான் இந்த குர்ஆன்ங்கிறது, இந்த வேதம். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் ஒரு கயிறை தூக்கி போட்டிருக்கான், அதை நம்ம பிடிச்சி என்ன செஞ்சுக்கிறோம், எந்திரிச்சுக்கிறோம். அதை யார் பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர்கள். இப்போ எவ்வளோ பெரிய அருட்கொடையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்ம உலகத்தில் வழங்கியிருக்காங்க. நமக்கு வேதத்துடைய தொடர்புல மிக முக்கியமான தொடர்பு என்ன அப்படின்னா, முதல்ல அதை ஓத தெரிகிறது தான். நம்முடைய முதல் கடமையை குர்ஆனை ஓத தெரிகிறது தான். ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஓத தெரியாத மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. சொல்றேன்னு கோச்சிக்கிறாதீங்க. நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மௌத்துக்கு முன்பாக எப்படியாவது இந்த வேதத்தை ஓதிரணும் நம்ம நினைக்கணும். இப்போ நவீன காலத்தில் எல்லாரும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ஓத தெரியலையா, ஓத கற்றுக்கிறலாம் கூடாது, ஒன்று தமிழில் வாங்கி ஓதிடணும், இல்லையா தர்ஜுமாவை படிச்சிடணும். நேரடியாக அரபி மூலத்தை ஓதுவதற்கும் தர்ஜுமா படிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நேரடியாக ஓதுறதுக்கு தான் நிறைய நன்மை. தமிழில் படிக்கலாம் தப்பு இல்லை, தமிழில் நம்ம எவ்வளோ நாளைக்கு தமிழில் ஓத முடியும். குர்ஆன் முழுவதையும் நம்ம தமிழில் ஓதுனாலும் கூட அரபி உச்சரிப்புகளோடு அரபியை பார்த்து நமக்கு படிக்க தெரிந்து ஓதுவதுதான் சிறந்தது. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு நியத்து வைக்கணும். யாராருக்கெல்லாம் நம்ம குர்ஆனை ஓத தெரியலையோ நம்முடைய மௌத்துக்கு முன்பாக நம்ம குர்ஆனை ஓதிடணும். கொஞ்சம் நல்லா யோசனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் நாளைக்கு நம்ம மௌத்துக்கு பிறகு நம்மளை எழுப்பி கேள்வி வைக்கும்போது குர்ஆனை ஓத தெரியலே நம்ம சொல்ல முடியுமா? அல்லாஹ் நமக்கு அதுக்குரிய வாய்ப்புகளை வழங்கவே இல்லையா? பெரியவர்கள் சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். சின்ன வயசுல ஏதாவது ஒரு காரணத்தில் ஓதாமல் இருந்திருக்கலாம். பெரியவங்களா போனதுக்கு பிறகு கொஞ்சமாவது அதற்கான முயற்சி, நம்முடைய குடும்பத்துக்கான எவ்வளோ முயற்சி எடுத்தோம், நம்முடைய பிள்ளைகளுக்கான எவ்வளோ முயற்சி எடுத்தோம், நம்முடைய தொழில்துறைக்காக வேண்டிய வியாபாரத்துக்காக வேண்டிய எவ்வளோ முயற்சி பண்ணோம். அதில் கொஞ்சம் நேரம் குர்ஆனை ஓதுவதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். நாளைக்கு நம்ம மௌத்தானதுக்கு பிறகு கபூரில் வச்சதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட என்ன சொல்ல முடியாது, எனக்கு ஓத தெரியலே நம்ம சொல்லும் போது எவ்வளோ வெட்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் பணியே குர்ஆனை ஓதி கொடுப்பது தான். அல்லாஹ் ஜல்லஷானு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் ரசூலை,
அவரை என்ன செய்வார்? ஓதி காண்பிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை என்ன அப்படின்னா, அல்லாஹ் இறக்கி தந்த அந்த வேதத்தை மக்களிடத்துல ஓதி காட்டுறது. ஓதி காட்டுறதும் ஓதுவதற்கு ஏற்பாடும் செய்வதுதான் முதல் பணி. குர்ஆனை ஓதாமல் அல்லது ஓத பழகாமல் நான் முஸ்லீமாக இருக்கிறேன், தீன்ல ஒரு அங்கமாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். ஒரு மூமின் எப்படி இருக்கணும்? குர்ஆன் ஓத தெரிந்த மூமினாக இருக்கணும். நம்ம தொழுகிறோம், முழுமையா தொழுகையினுடைய எல்லா சட்டங்களும் தெரிந்த முஸ்லீமாக இருக்கணும். 5 வேளை தொழுகையை தொழுகிறோம், சட்டம் தெரியாமல் தொழுவதனால் எவ்வளவு பெரிய ஒரு பலகீனம் வரும். ருக்குவுல என்ன ஓதணும், சுஜூதுல என்ன ஓதணும், அத்திஹாத்துல எப்படி இருந்துக்கிறணும், எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி சூறாக்கள் ஓதணும், இதுவெல்லாம் தெரிந்து தொழுதாதான் தொழுகை என்ன செய்ய பரிபூர்ணமாகும். இப்ப இதற்கெல்லாம் நமக்கு கல்வி என்பது முக்கியம், குறிப்பாக மதரசாவுடைய கல்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமான ஒரு மூமினான மனிதனுக்கு உதாரணம், குர்ஆனை ஓதக்கூடிய மூமினுக்கு உதாரணமாகிறது நார்த்தங்காயை போல. இந்த நார்த்தங்காய் என்ன இருக்கும்? மனமும் இருக்கும், அதனுடைய சுவையும் என்னது நல்லா இருக்கும். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை ஓதாத மூமினுக்கு உதாரணமாகிறது பேரித்தம்பழத்தை போல. அதற்கு மனம் இருக்காது, ஆனா சாப்பிட்டா சுவை இருக்கும். முனாஃபிக்கு உதாரணம் சொன்னாங்க, குர்ஆனை ஓதக்கூடிய முனாஃபிக்கு உதாரணம் துளசி செடியை போல. துளசி செடி நல்ல வாசம் வரும், ஆனால் அதனுடைய சுவை கசப்பானதாக இருக்கும். குர்ஆனை ஓதாத முனாஃபிக்கு நயவஞ்சகனுக்கு உதாரணமாகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குமட்டிக்காயை போல. அதனுடைய வாசனையே நல்லா இருக்காது, அதை சாப்பிட்டும் போது என்ன செய்ய ரொம்ப கசப்பாக இருக்கும். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதும் போது அவன் சிறப்புக்குரியவனாக ஆகிவிடுகின்றான். குர்ஆனை ஓதக்கூடிய முஃமின் அவன் மனமும் வாசனையும் பொருந்தியவனாக சிறப்பானவனாக ஆகிவிடுகின்றான். குர்ஆனை ஓதாத முஃமின் அவன் என்ன இருக்காது, வாசனை இருக்காது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனை ஓதுறது தாங்க வாழ்க்கையினுடைய ஒளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஆயத்துகளை அடிக்கடி ஓதிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக அவர் வஹி வரக்கூடிய அந்த நேரத்தில் ஓதுவாங்க, அதற்கு பிறகு முணுமுணுத்து கொண்டிருப்பார்கள். எங்க அந்த சொல்லப்பட்ட வசனங்கள் மறந்து போயிடுமோ அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ரமலான் வந்துருச்சு அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரதான பணி எதுவா இருக்கு அப்படின்னா குர்ஆன் ஓதுறதா தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இதுதான் நம்முடைய மிக முக்கியமான பணியாக இருந்தது. குர்ஆனை ஓதுறோம் அப்படின்னா குடும்பத்தில் நமக்கு ஒளி கிடைக்கும், பிரகாசம். சொல்றாங்க நூறானியத்து இல்லை, தொழிலில் பிரகாசம் இல்லை, குடும்பத்தில் நம்ம பிரகாசத்தை எதிர்பார்க்கிறோம். மகரிபுக்கு பிறகு சூரத்தில் வாக்கியாவை ஓதணும் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் அதிகமாகும், அல்லாஹ் அதிகப்படுத்தலாம். தொடர்ச்சியா ஓதணும். எந்த தொழில் துறைகள்ல, குடும்பங்கள்ல, வீடுகள்ல குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுதோ அந்த வீடுகள் பரக்கத்து நிறைந்த வீடாக மாறுகிறது. எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ வானத்தில் அவர்கள் நட்சத்திரத்தை போன்று இங்கே என்ன செய்வாங்க, பூமியிலே மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் நமக்கு ஹதீஸில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள். குர்ஆனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. குர்ஆனை ஓதுகிற அல்லது ஓத படிக்கிற நபர்களுக்கு கிடைக்கின்ற நன்மையை நாம் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு கூட்டம் அல்லது சில நபர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து குர்ஆனை கற்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா குறிப்பாக சொல்றதா இருந்தால் மதரசா நடக்குது. இந்த மதரசாவில் யார் வந்து குர்ஆனை படித்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குமார்கள் என்ன செய்யறாங்களா, சூழ்ந்து கொள்கிறார்களாம். சக்கீனத், இன்னைக்கு உலகத்தில் அமைதி இல்லாமல் தெரியும், எங்கேயுமே அமைதி இல்லை, டென்ஷனா இருக்குது. யார் இந்த அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வந்து குர்ஆனை கற்பதற்காக ஓதுவதற்காக உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவர்கள் மீது சக்கீனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்லல, நீங்க குர்ஆனை எடுத்து ஒரே ஒரு ஹர்ஃபை ஓதினீங்க அப்படின்னா, குர்ஆன் எடுத்து ஒரு வார்த்தை நம்ம ஓதுறோம், அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹர்ஃபுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளவுதான் ஒரு நாளைக்கு பாவம் நிறைய செய்கிறோம், குர்ஆன் ஷரீஃபை எடுத்து நம்ம வசனங்களை ஓதணும் அப்படின்னா
ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா 10 நன்மை தருகிறான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்விற்கு என்னது குடும்பம் இருக்கிறது அப்படிம்பாங்க. அல்லாஹ்வுடைய குடும்பம் யாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் யாரு குர்ஆனை ஓதி வருகிறார்களோ, குர்ஆனை மனனம் செய்து வைத்திருக்கிறார்களோ, குர்ஆனை ஓதி வருகிறார்களோ, அவர்கள் தான் நாளைக்கு அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரங்கள்ல எத்தனையோ வார்த்தைகளை பேசுறோம், அதுக்கெல்லாம் நன்மை கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேசுறோம், நண்பர்கள்ட்ட, மனைவி மக்கள்கிட்ட, சமுதாயத்தில் எல்லாத்தையும் நிறைய வார்த்தைகளை பேசுறோம். அதுல எதுவெல்லாம் நல்ல பேச்சு இருக்கிறதோ, வழிகாட்டுதலாக இருக்கிறதோ, நன்மை இருக்குது. அதை தவிர்த்துட்டு எத்தனையோ தீய பேச்சுகள் பேசுறோம், அதுவெல்லாம் நம்முடைய தீமைகளை பட்டியலை ஏறிக்கிட்டே போகும். ஆனால் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த நாவும், குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய அந்த நிமிடங்கள், குர்ஆனுடைய வசனத்தை ஓதக்கூடிய அந்த நேரங்கள், அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் இருக்கிறது அல்லவா, அது நம்மளை எங்கேயே கொண்டு போயிடும். நம்முடைய தீமைகள் அழிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும் குர்ஆன் ஷரீஃபை நம்ம ஓதுறது. கடைசி காலத்துல முதுமையினுடைய தள்ளாமையிலும் தப்பிக்கிறதுக்கு குர்ஆனை ஓத சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் தெரியுமா, வயதானவங்க சொல்லுவாங்க, ரொம்ப வயதாயிருச்சு அப்படின்னா அல்லாஹ் என்னைய கொண்டு போயிட்டா தேவலையே அப்படிம்பாங்க. அல்லாஹ் என்னை கொண்டு போயிட்டா தேவலையே, அந்த அளவுக்கு சிரமமா இருக்க முடியல. அப்படிப்பட்ட தள்ளாமையிலிருந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா, நல்ல இளமை காலங்கள்ல நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலங்களில் குர்ஆன் ஷரீஃபை நம்ம ஓதணும். இந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதணும் அப்படின்னா அதற்கு முன்பாக குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கணும். குர்ஆன் நமக்காக வேண்டிதான் இறங்கப்பட்டது. இன்னைக்கு குர்ஆன் நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா, பரக்கத்துக்காண்டி வச்சிருக்கிறோம். பரக்கத்துக்காண்டி செல்ஃபில் வச்சிருக்கோம், வீடுகளில் வச்சிருக்கிறோம். இல்லை இப்போ பரக்கத்துக்காக கூட சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ சில வீடுகளில் போய் குர்ஆனை கேட்டால் குர்ஆன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இதில் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ளணும். சில வீடுகள் நம்ம போய் குர்ஆன் இருக்கான்னு கேட்டால் குர்ஆன் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இங்கெங்கேயோ நம்ம அலைஞ்சு தேடுறோம், நோய் நொடிகளில் நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய தொழில்களில் நமக்கு முன்னேற்றம் இல்லை, குடும்பத்தில் வரை சிரமமாக இருக்குது. ஆனால் நம்ம யோசிக்கிறது இல்லை, அல்லாஹ் நமக்கு சொல்லப்பட்ட கட்டளை நம்ம சரியாக நடக்கிறோமா, நமக்கு வழங்கப்பட்ட குர்ஆனுடைய வேதத்தை நம்ம பற்றி பிடிச்சிருக்கிறோமா, ஹதீஸ் படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, குர்ஆன் நம்ம எடுத்து ஓதுறோமா. ஆனால் இதில் மாற்று மத சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஆன்மீகத்தில் இப்படி தான் செய்யணும் அப்படின்னா கரெக்டாக செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் தான் ரொம்ப என்ன செய்யணும், அதில் தெளிவாக இருக்கணும். உண்மையான சத்தியமான மார்க்கத்தில் நமக்கு வழங்கப்பட்ட வேதத்தில் இதுவரைக்கும் எந்த மாற்றமும் யாரும் செய்ய முடியாது. உண்மையான சத்தியமான வேதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அந்த வேதத்தை நம்ம ஓதும்போது எல்லா விதமான பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் கிடைக்கிறது. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரண நம்ம எப்படி முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மொழிபெயர்ப்புகளை தர்ஜுமாக்களை ஓதிட்டு போயிடலாம். தர்ஜுமாக்கள் என்ன செய்யாது, பெரிய நன்மைகளை தராது, விளக்கத்துக்காக வேண்டி படிச்சுக்கிடலாம். குர்ஆனுடைய அசல் அந்த அரபி மூலத்தை நம்ம என்ன செய்யணும், ஓதணும். அப்போதான் முழுமையாக நமக்கு நன்மை கிடைக்கும். சில பேர் நினச்சிக்கிறாங்க குர்ஆன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் அப்படின்னு. நமக்குள்ள நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், நினச்சிக்கிறோம். தயவு செய்து குர்ஆன் ஓத தெரியாதவங்க மௌத்துக்கு முன்னாடி குர்ஆனை ஓதுறதுக்கு தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாத்தையும் திறமை எல்லா ஸ்கில்ஸையும் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறோம். நல்லா என்ன செய்யணும், கம்யூனிகேஷன், நல்லா இங்கிலீஷில் பேசணும், உருதுவில் பேசணும், ஹிந்தியில் பேசணும்னு ஆசைப்படுறோம். தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம். எல்லா விதமான விஷயங்கள் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நமக்காக வேண்டி இறக்கப்பட்ட நாளைக்கு மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் ஷரீஃபை நம்ம விட்டுறக்கூடாது. நாம் சரியாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய காலங்கள் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டோம், பெரியவங்களாகிட்டு இப்போ சிரமமாக இருக்குது, யார்கிட்டையும் போய் கேட்கறதுக்கு வெக்கமாக இருக்குது, சூழ்நிலைகள் நமக்கு சிரமமாக இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்தணும். நாளைக்கு மறுமையில் பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குது, உணவு கொடுத்தாயா, உடை கொடுத்தாயா உன்னுடைய பிள்ளைகளுக்கு, இதெல்லாம் ஒரு பக்கத்து. இன்னொரு முக்கியமான கேள்வி, உன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை கொடுத்தாயா. இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மார்க்க அறிவை கொடுக்கல, குர்ஆனுடைய கல்வியை கொடுக்கல அப்படின்னா, நாம மௌத்தா போனதற்கு பிறகு அந்த பிள்ளை என்ன செய்யாது, நமக்கான துவா செய்யாது. பல கோடி ரூபாய் சொத்துக்களை கொடுத்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மௌத்தா போகிறோம், நம்மளை நினைச்சு பார்க்காது. மார்க்க கல்வியை கொடுத்து நாம் குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா, நாம் மௌத்தா போனதுக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும், நமக்காக நினைத்து துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். உண்மையிலே நம்ம அதைத்தான் செய்யணும். நம்முடைய லட்சியம் எப்படி இருக்குன்னு அப்படின்னா,
எனக்கு பின்னாடி என்னுடைய பிள்ளைகள் எனக்காக வேண்டி கையேந்தணும். யாரெல்லாம் எங்கள் அத்தாவுடைய பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்தில் சேர்த்துரு, என்னுடைய அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்தில் சேர்த்துரு அப்படின்னு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக இருக்கணும். அப்படின்னா மார்க்க ரீதியான விஷயங்களை புகுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு நண்பர் நம்மகிட்ட சொன்னார், ஒரு மசாயில் விஷயமா கேட்டிருந்தார். அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டோம், உங்கள் பிள்ளைங்க எங்கே ஓதுறாங்க? ஏன்னா அது கொள்கை சார்ந்த ஒரு மசாயில். அவங்க பிள்ளைங்க எங்கே ஓதுறாங்க? சுன்னத்துவல் கொள்கை அல்லாத மற்ற கொள்கையுடைய இடத்துல ஓதுறாங்க அப்படிங்கிற தகவல். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் அங்கே ஓத வச்சிருக்கிறீங்க? நம்ம பள்ளிவாசல் இருக்குது, மதரசாக்கள் இருக்குது, ஏன் அங்கே ஓத வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, அங்கே தான் ரொம்ப சிறப்பாக ஓதி கொடுக்குறாங்க, சீக்கிரமாக குர்ஆன் நல்லா சிறப்பாக ஓதி கொடுக்குறாங்க. குர்ஆனை சிறப்பாக ஓதி கொடுப்பது மட்டும் சிறப்பல்ல, உள்ளத்தோடு இதயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை சுன்னத்துல் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமான இடங்களை விட்டுட்டோம் அப்படின்னா அங்களுடைய இதயங்கள் என்ன செய்யும் அப்படின்னா மாற்று கொள்கைகளை கிரகித்துக் கொள்ளும். நாளைக்கு என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து நம்ம வெளியில கொண்டு வர முடியாது. பெற்றோர்களாக நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சுன்னத்துல் ஜமாத்துடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மதரசாக்கள் என்ன செய்ய, நம்முடைய பிள்ளைகளை சேருங்க. அல்லாஹுடைய கிருபையில நம்முடைய தேவகோட்டையில் 5 பள்ளிவாசல் இருக்குது. குறிப்பாக 3 முஹல்லா, பெரிய முஹல்லாக்களை பெண்கள் மதரசா, ஆண்கள் மதரசா, மக்தப் மதரசா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோருடைய பொறுப்பு என்னன்னா, சரியான முறை பிள்ளைகளை அனுப்பி, இப்போ நம்ம சரியா அனுப்பணும் அப்படின்னா நம்ம அவங்க வளர்ந்து பிறகு உள்ள காலங்களில் மார்க்க ரீதியான கண்ணோட்டத்தில் அவங்க வந்துருவாங்க. இல்லை அப்படி இப்போ கொடுக்கல, தீனை கொடுக்கல அப்படின்னா பெரியவங்களா போனதுக்கப்புறம் வளர்க்கவே முடியாது. ஆகையினால என்ன செய்யுங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் மதரசாக்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துங்க. மதரசாக்கள் தான் இஸ்லாத்தினுடைய முகவரி, மதரசாக்கள் தான் இஸ்லாத்தினுடைய தலைவாசல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கிறான். தேவகோட்டையில் நம்முடைய ஜமாத், நம்முடைய நிர்வாக பெருமக்கள், நம்முடைய ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சிறப்பான மதரசாக்கள் ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க. அதை தொய்வில்லாமல் நல்லா பயன்படுத்தணும். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை மக்தபுக்கு என்ன செய்யுங்க, மதரசாவுக்கு அனுப்புங்க. பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நிஸ்வான் மதரசா இருக்கு, அதில் கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக அனுப்புங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய பிள்ளைகளையும் வர இருக்கக்கூடிய சந்ததிகளையும் மார்க்க அறிவு பெற்று அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.